அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. தை மாதத்துடைய சிறப்பான பலன்களை எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி சிறப்பான விஷயத்தை, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இதில் நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம். மாசி மாதத்துடைய பலாபலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 2025 மிக சிறப்பாக மாசி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது 3வது மாதங்க. பங்குனி 17ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரையும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14/3/2025 மாசி 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாங்கல்ய நோன்பு, சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பெண்கள் நம்ம நல்ல கட்டுக்கழுத்தியாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு காருடைய நோன்பு கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறை படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌரி பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வருது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை படிக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது, கணவனை மதித்து நடக்கிறது எப்படி அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் கடைசியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மாதமான சித்திரையில் பஞ்சாங்கமெல்லாம் வாசிப்போம். அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பங்குனி 16ஆம் தேதி வருதுங்க. அப்போ தமிழ் மாதமான மாசியும் பங்குனியும் இணைந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே கிரகங்கள் கோச்சாரத்தில் மாறும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கோளாகவும் மாதக்கோளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அற்புதமான விஷயங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாற்றத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு அது உதவாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கோச்சார ரீதியாக ஒரு பொது பலன் தான் இது. அதை நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கும்போதும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுதும் எனக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்குது, இது கரெக்டாக இல்லையாங்கிற இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை வச்சு தான் கேந்திர திரிகோண பாவகத்திலெல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 3 விதமான கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது வருடக்கோள்களாக மாறுது இடம் பெயர்ந்து. அதில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதனையும் சேர்த்து மார்ச் மாதத்துடைய பலாபலனை இனி வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோச்சார கிரகத்துடைய அமைப்பையும் நிலவரத்தையும் வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலனும் பரிகாரமும் அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். காலதேவனுக்கு 9ஆம் பாவகம் மிக விசேஷமான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ தான் நிவர்த்தி பெற்றிருக்கார். வக்கர நிவர்த்திம்பாங்க.
தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு கேந்திர பாவகம் 1, 4, 7, 10ங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல கேது இருக்கார். தொழிலில் பல பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரங்க சொல்கிறாங்க. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரங்க, குருவுடைய அதிபதி ஆதிக்கமான தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே தொழில் பிரச்சனையை நிறைய கொண்டு வராங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது இதை இழந்துட்டேன், ஏன் சொந்த தொழில் செஞ்சேனே அப்படிங்கிற கேள்வியோடு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் அனுபவம் தான். வரக்கூடிய அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா கோச்சார கிரகங்களை தொட்டுக்குவோம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய ஜன ஜாதகம், கிரகத்தோட அமைப்பு, தசாபுத்தி, நட்சத்திர சாரமெல்லாம் பார்க்கணும். அப்போ 4ஆம் இடத்துக்கு 5 கிரகங்கள் தொடர்பெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த 4 மாதம் அப்படிங்கிறது ஒரு 2 மாதமாவது விழிப்புணர்வாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கேந்திர பாவகத்தில் வர்றது நல்லது செய்யுமா? சுபகிரகங்கள் சுபத்தன்மையை கொடுக்குமா? பாவ கிரகங்கள் பாவத்தன்மையை கொடுக்குமா? அப்படின்னா இந்த கிரக கூட்டு சேர்க்கையே வந்து பிரச்சனையை கொடுத்து அப்புறம் நல்லது கொடுக்கும். பாதகாதிபதி எப்படி செய்யுமோ அதே தான் நான் சொல்லுவேன். பாதகத்தை எல்லா நாளுமா கொடுக்கும். தசாபுத்தியும் மற்ற இந்த கோள்களுடைய பயணம் எங்கே கோச்சாரத்தில் வருதோ அதை வச்சு தான் பாதகாதிபதி பாதகத்தோட வேலையை செய்யும் அப்படிமே. அந்த காலகட்டங்களை நம்ம எடுக்க தெரியணும் ஆராய்ச்சி பண்ணி. அதே போல் தான் மாரகாதிபதி கண்டத்தை கொடுக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா? கேந்திரத்தில் வரக்கூடிய பாவகத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனை, வண்டி வாகனம் வீடு சார்ந்த தாய் வழி சொந்தம் அம்மாவுக்கெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். மருந்து மாத்திரை கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அம்மா வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போ அம்மாவுக்கு பிரச்சனைனா அப்பாவை கூட பாதிக்கக்கூடிய விஷயம், உபாதைகள் வரக்கூடிய விஷயம் வரும். மாமன் வழி வர்க்கத்தில் மாமன் வழி வர்க்கத்திலையும் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கொஞ்சம் சில சலசலப்பு, ஒற்றுமை குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு சில சலசலப்பெல்லாம் கொடுக்கும் இந்த கிரகச்சேர்க்கை. அப்போ சில மனக்கசப்பு போராட்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படிங்கும்போது இந்த மாதத்தில் ஒரு கவனமாக இருக்கணும். அவள் சனி பகவானு கடைசியில் போயிட்டு சேர்றார். அப்போ நிறைய விஷயங்கள் தொழிலையும் பிரச்சனையை கொடுக்கும், ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்கும். மன அமைதியை வந்து கொஞ்சம் தெளிவாக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் தான் மாற்றிக்கணும். வழிபாட்டு முறையிலையோ தியான முறையிலையோ தனுசு ராசி நேயர்கள்லாம் மாறக்கூடிய அமைப்பை நீங்கள் வச்சுக்கணும், வலியுறுத்தி. அதனால தான் சொல்கிறோம். அப்போ செவ்வாய் பகவானும் பார்க்கும்போது வேகம் உத்வேகமெல்லாம் இருக்கும், நல்லா உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கான சில சங்கடத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய புண்ணியம்னு இருக்கும்ல. நான் தான தர்மம் நிறைய செஞ்சேங்க, கோயிலுக்கு போனேன், பாத யாத்திரை போனேன், முருகனை வழிபட்டேன், பெருமாளை வழிபட்டேன், எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க. அப்போ இந்த லிஸ்ட்டு போட்ட கைங்கரியமெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிரக கோச்சாரத்தில் வரும்போது அது தடைப்படுத்துமா, தாமதத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வழிபாட்டு முறையில் இருந்த புண்ணிய சேர்க்கை தான் பலாபலன். இதை தான் நம்பிக்கையோடு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஆண்டவன் இறைவன் ஆலயம் போய் நம்ம வழிபாடு எடுக்கும்போது இந்த சகல அனைத்து பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடை தாமதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கிரகங்கள் அப்படி இருந்தாலும் வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா பேர் பண்ணி நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயமும் அப்படியே இருக்கும், அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற மனக்கசப்பு வேண்டாம், மனக்குழப்பம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமாக இந்த மாதம் இருக்கணும். ஃபஸ்ட்டு சித்தர்கள் வழிபாடு, கும்பாபிஷேகம், மக்கள்லாம் கூடக்கூடிய அமைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபாடு எடுங்க. அந்த மண்ணை மிதிச்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். தானம் தர்மம் செய்யுங்க, தர்ம சிந்தனை உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்கள். அப்போ அற்புதமான விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் பாகம் வீடு வண்டி வாகனம்லாம் பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு, ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. வீண் விரைய செலவுகள்லாம் உண்டு. கொஞ்சம் அடமானம் வச்சுக்கலாமா, கொஞ்சம் இஎம்ஐ கட்டலாமா அப்படிங்கிற யோசனை, முன் யோசனைலாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு நன்மையை தருமான ஒரு 70% தனுஷுக்கு இந்த மார்ச் மாதம் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் அமருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க, கலைத்துறை இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், உயர்வாக இருக்கும். போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. நிறைய வருமானம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு, பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குடும்பமாக இருக்கேன், ஒரு நம்ம மிடில் கிளாஸுங்க, எனக்கு வீடு உண்டு உத்தியோகம் உண்டுனால மட்டும் என் வேலையை செய்வேன் மேடம் அப்படிங்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளில் தலையிடாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. அப்போ அதிகமாயிரும். உங்கள் வாயை கொடுத்து நீங்களே கெடுத்து வைக்கக்கூடாது. தனுசு ராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதம் எங்கே ராமர் பட்டாபிஷேகம் அப்படிங்கக்கூடிய சுவாமிநாதன் நின்ற கோலமாக ராமர் கோயில் இருக்குதோ அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். இப்போ இங்கே கோயம்புத்தூர்லையும் இருக்குது, உங்கள் ஊரில் எங்கேயாவது இருக்கலாம். ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு விசாரித்து அங்கே போய் நீங்கள் ராமருக்கு நெய்வேத்தியத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சக்கரை பொங்கல், அக்கார வடசல், நெய் நல்லா கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுங்க. குருவுடைய இடமல்ல உங்களோட இடம். அப்போ நல்லா பிரசாதம் அப்படியே சாப்பிடும்போது நெய் வாசம் அடிக்கணும், ஏலக்காய்லாம் போட்டு. இல்லைன்னா அவள் பாயாசம் செஞ்சு கொடுங்க. ஏன் அப்படின்னா தானம் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கிரகச்சேர்க்கையை வைத்து தான் சொல்கிறேன். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால குருவை ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லைங்களா, அதற்காக இதெல்லாம் சொல்கிறது. ஸோ தனுசு ராசி நேயர்கள் தர்மத்தோடு செய்யக்கூடிய அந்த இனிப்பு பலகாரம் நம்ம சொன்னது. அதே போல் ராமருக்கு படையலிட்டு ராமருடைய பட்டாபிஷேக படம் வச்சு வழிபாடு எடுங்க, சுபகாரியங்கள் நடக்கும். என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை கைகூடும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை பலாபலன் பரிகாரம் சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சந்தேகமெல்லாம் கேளுங்க. ஒவ்வொரு பதிவும் நம்ம சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நல்ல ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.